தமிழ்நாடு டிஆர்பி நடத்துகிற கூட்டுறவு பேங்க்குக்கான எக்ஸாமோட இன்டர்வியூ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து திருப்பூர் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்துடும். ஸோ இன்றைக்கே கூட வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 24 ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சு. கூட்டுறவு பேங்க்குக்கான எக்ஸாம் வந்துட்டு டிஆர்பியில் கண்டக்ட் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு இது நடந்துச்சு, இன்டர்வியூ நடந்துச்சு. அது 1:2ங்கிற ரேஷியோவில் நமக்கு எல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனல் செலெக்ஷன், அதாவது செலக்ட் ஆனவங்களாம் இவங்கெல்லாம் ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட், இன்டர்வியூ ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ திருப்பூரில் இருக்கவங்க உங்கள் டிஆர்பி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி பாருங்கள், ப்ரொவிஷ்னலி செலக்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அது வந்து டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர்னு தான் இருந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் வரலன்னு அர்த்தம் ரிசல்ட்டு. ஆனால் வந்துடும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒரு 2 நாளில், ஒரு நாளில் விட்டுருவாங்க டக்கு டக்குன்னு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இது ரேஷன் மாதிரிலாம் ரொம்ப மாத கணக்கெல்லாம் இழுக்க மாட்டாங்க. ஸோ ரிட்டன் எழுதுனா உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி ஒரு 2 நாளில் விட்டாங்களோ அது மாதிரியே விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்குள்ளேயே கூட எல்லா டிஸ்ட்ரிக்டோட வாய்ப்பு இருக்குது. என்ன விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு A to Z நம்ம தெளிவாக பார்த்துருவோம். டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் ப்ரீவ் ஃபார் கோஆப்ரேட்டிவ் திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் who have been professionally selected for assistant post in cooperative institutes Tirupur district. The candidates whose register number are maintained below professionally selected based on the total marks obtained by them in the written examination and interview conducted by district requirement bureau for cooperatives Tirupur district for appointment by direct requirement for the post of assistant in cooperative institutions. The individuals intimations regarding selection will also send through postal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ டோட்டல் மார்க் அப்டைன்ட் பை த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்புறம் இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்து டிஆர்பியில் வந்துட்டு இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் இன்டிமேஷன், அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட் வழியாகவும் செலக்டட் லிஸ்ட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு போஸ்டல் வழியாகவும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி வரும். கால் லெட்டர், இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ வரும்னு உடனே கேட்பீங்க, வரும். சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் பேர் இனிஷியல் மட்டும் செக் பண்ணாதீங்க, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரும் செக் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்துட்டு மொத்தம் நமக்கு 77 பேர், அதாவது அப்படியே நம்ம டபுளாக போட்டோம் அப்படின்னா இப்போ 153 கிட்ட அந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்ருப்பாங்க. அதில் வேறு 77 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நோட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துருவோம். The candidate whose name and register number of assistant post have been selected professionally based on the total marks obtained by them in the written examination and interview with reference to the rule of reservation for appointments prescribed by Government of India, Government of Tamil Nadu. அதாவது இந்த கேண்டிடேட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ப்ரொஃபஷனலி செலக்டடு, டோட்டல் மார்க் அப்டைன் வச்சு ரிட்டன் எக்ஸாம் மேலே சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிசர்வேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடால் அப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. The candidates whose register number are not found in the above list have not been selected. இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ரிட்டன் செலக்ட் ஆகிருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்கள் நம்பரோ உங்கள் பேரோ வரல அப்படின்னா நீங்கள் செலக்ட் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ செகண்ட் ரிசல்ட் வருமா, ப்ரோ எனக்கு போஸ்டலில் வருமா, என் பேர் வரல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்கள் பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னாவே நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஸோ கவலையப்படாமல் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 2வது ரிசல்ட் வரும், இந்த ரேஷனில் அப்படி தான் ஒரு இது மாதிரி எல்லாம் வந்து நடந்துச்சு. 2வது ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்பிக்கிட்டு, இல்லை போஸ்டலில் வரும், இல்லை நான் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அவங்க எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அதெல்லாமே பொய் தான். The selection of candidates is purely professional, subject to the outcome of written right petitions relating to this requirement if any field before the Honorable High Court of Judicature Madras மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ப்ரொஃபஷ்னலி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆனரபிள் ஹைகோர்ட்டில் ஏதாவது இது ரிலேட்டடாக ஏதாவது ரெக்யர்மெண்ட் ஏதாவது தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ஜுடிகேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட்டில். செலெக்ஷன் கேண்டிடேட் ஷுட் ஜாயின் த போஸ்ட் விச் அலாட்டட் டு தெம் within 15 days ஃபார் த ரிசிப்ட் டு த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்டு பை கான்சர்ன் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். செலக்ட் ஆனவங்க வந்துட்டு இந்த செலக்டட் இது உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட்டுக்கு வரும்ல, வந்துடும் 1 இல்லை 2 நாளுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த நாளைக்குள்ளே கூட வந்துடும். வந்ததுலேருந்து அதிலே போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு அது செலக்ட் ஆனவங்க கைக்கு மட்டும் தான் போகும். அதனால் அது நம்ம எப்படி அதுலேயும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ 15 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில், இன்ஸ்டியூஷனில். ஸோ 24/1/2024 அன்றைக்கி அது விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு கொடுத்த நோட்ஸ் இவ்வளோ தான். இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வரும். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். திருப்பூர் மட்டும் ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வர நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.